கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கிலே கைதானவர்களுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். வழக்கில் கைதான கார்த்திக், மோகன், ராஜுவுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடைபெறுவதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. வழக்கில் கைதான கார்த்திக், மோகன், ராஜுவுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கில் கைதான கார்த்திக், மோகன்ராஜுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் பகிர்கிறார் நமது கோவை செய்தியாளர் காளிதாஸ். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 நாட்கள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன, பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவருக்கும் 3 நாட்கள் நீதிமன்ற காவல் உத்தரவிட்டிருக்கார் போக்சோ நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள். கடந்த 15 நாட்கள் முன்பு கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை போலீசார் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் போக்சோ நீதிபதி பகவதி அம்மாள் மனுவை விசாரித்த போது கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவருக்கு 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கார்த்திகை போலீசார் ஸ்ட்ரக்சர் மூலமாக அழைத்து வந்தனர். இந்த நிலையில் அவருக்கு வலது கை வலது காலில் முறிவு ஏற்பட்டது காரணமாக அவர் ஸ்ட்ரக்சரை அழைத்துள்ளார். மேலும் அவருடன் மோகன்ராஜும் வந்துள்ளார். தற்போது அவர்களை 3 நாட்களுக்கு காவலில் எடுக்க விசாரணை அழைத்து தற்பொழுது போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலுக்கு எடுத்துச் சென்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.